பிரியத்துக்குரியவர்களே, ரோமர் 12:12 ஒரு பகுதி சொல்கிறது, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள். உபத்திரவங்களை நம்ம விரும்புறதில்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கணும். அதுதான் கர்த்தருக்கு சித்தமாகவும் இருக்கிறது. ஆனாலும் சில நேரங்களில் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உபத்திரவங்களும் வியாதிகளும் பாடுகளும் நிந்தைகளும் காத்திருத்தலும் வருகிறது. அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் பொறுமையாக இருப்பது. மணிக்கணக்காக ஆஸ்பத்திரியில் போய் காத்து கிடக்கீங்களா? மணிக்கணக்காக தேவையில்லாத பொய் குற்றச்சாட்டுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லையும் கோர்ட்லேயும் போய் கிடக்குறீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உபத்திரவத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க ஆண்டவர் மனம் இறங்குவார். என் பிள்ளைக்கு இவ்வளவு பாடுகளை நான் அனுமதிச்சா கூட அவன் பொறுமையாக இருக்கிறானே, கோபப்படவே மாட்டேங்கிறானே, நிதானமாக இருக்கிறானே, என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாருங்கிற நம்பிக்கையில் அவன் சந்தோஷமாக இருக்கிறானே, என் கர்த்தர் பார்ப்பார். அப்போ அவர் உடனடியாய் மனம் இறங்குவார். உடனடியாய் உங்கள் உபத்திரவங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.